ஜாதகப்படி பணம் வரும் வழிகளை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தவே எடுத்துக்கங்க. பணபரஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம் மற்றும் 11ஆம் பாவகம். இந்த 4 பாவகங்கள் வந்து பணபரஸ்தானங்கள்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளவு பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, முதலீடு பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து கேஷ் ஃப்ளோ, பணம் வந்து எப்படி வந்து உங்கள்கிட்ட மூவ் ஆகுது, கேஷ் ஃப்ளோ வந்து உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகமாக லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் இருக்குது. லக்னத்துக்கு 6ஆம் பாவகம் அப்படின்றது எதிரியின் பணம். அதாவது உங்களோட எதிரியோட தனம் வந்து உங்கள்கிட்ட வர்றது. உதாரணத்துக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதாவது உங்களோட எதிரியின் தனமாக வந்து கருதப்படுது. ஸோ அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது எதிர்பாராத பண வரவு. எதிர்பாராத பண வரவுனா என்னது? லாட்ரி டிக்கெட் விழுகிறது, புதையல் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து 8ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய பண வரவு. 11ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது, 11ஆம் இடம்ங்கிறது வந்து என்னென்னா வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். ஒரு தொழில் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த தொழில் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது, அதாவது 10ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடாக வராது 11ஆம் வீடுங்கிறது. நம்ம தொழிலினால் கிடைக்கக்கூடிய லாபம், பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ உங்களோட பணவரவு இந்த சொன்ன இந்த 4 விஷயத்தில் எப்படி வருது அப்படிங்கிறது இந்த 4 கட்டங்கள் மூலிமா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு அறிஞ்சுக்கிறோம்.